அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 7/10/2024 சதுர்த்தி திதி காலை 9:48 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி அனுஷம் நட்சத்திரம் பின்னிரவு 2:23 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே சூரியன் புதன் கேது, துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? வாகனம் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்க, நாட்டியம் இசை பயில, மருந்து மற்றும் உணவு வியாபாரம் தொடங்க, கடன் தீர்க்க, நீர்நிலைகளை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தோப்போடு இருக்கும் தென்னை மரத்தை விட தனியாக இருக்கும் ஆலமரத்திற்கே வலிமை அதிகம். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படித்தாங்க. கும்பலோட கும்பலாக நீங்கள் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. ஆனால் தனித்து நின்று மற்றவர்களையெல்லாம் தன்னிடம் வரவழைக்கும் அளவிற்கு அறிவாற்றலும் செயலாற்றலும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. நாம் சும்மா இருக்கலாம்னு நினச்சா கூட சீண்டி பார்க்குறாங்க, ஏதாவது சொல்லி பார்க்குறாங்க, நம்ம வாயை கிளறி பார்க்குறாங்க. இருந்தாலும் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிறது நல்லதுங்க. எதை சொன்னால் நமக்கு கோபம் வருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பற்றி கேள்வி கேட்குறது, அதை பற்றி என்னன்னு சொல்கிறது, அது மாதிரிலாம் சில கூட்டம் இன்னைக்கு வரும். அவங்கள்ட்டெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பொதுவாகவே நம்மை நாம் உயர்த்தி பேசுகிறதுல தப்பு இல்லைங்க. ஆனால் அடுத்தவங்களை தாழ்த்தி பேசி நம்மளை உயர்த்திக்கிறது, அது மாதிரி கருத்துக்களை இன்னைக்கு தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று முடியாத பல காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பா அம்மா, உங்கள் தம்பி, எங்கள் அண்ணன் இப்படின்னு எதையாவது அவங்கவுங்க வீட்டு சைடே பேசின்னு இருக்காமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தை, கணவன் மனைவி பிள்ளைகள்னு உங்கள் குடும்பத்தை கவனிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களையும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. யாருக்கும் இரவல் தரவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். அப்படி இருந்துட்டாலே இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, இழந்தவை எல்லாம் அனுபவம், இருப்பவை எல்லாம் அடித்தளம்.
ஆமாங்க, எத்தனையோ அறிவு இருக்குதுங்க உளவியல் படி பார்த்தோம்னா. ஆனால் இந்த எல்லா அறிவுக்கும் அடித்தளமாக இருக்கிறது அனுபவ அறிவு தாங்க. அந்த அனுபவ அறிவு உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தான் இழந்ததை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்கம் சிலதெல்லாம் இழந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் வலிமையாக உருவாயின்னு இருக்கோம், வலிமையாக நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்ம மனசால் வலிமை அடைஞ்சின்னு இருக்கோம், செயலாலும் நாம் வலிமை அடைஞ்சின்னு இருக்கோங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் வலிகளை எல்லாம் தாண்டி வலிமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, எதிர்பார்த்த தொகையும் உங்கள் கைக்கு இன்னைக்கு தேடி வருங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால சில நேரங்களில் மனசே சரியில்லை, என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, எங்கேயாவது வெளியிலையாவது போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இடமாற்றமாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க. நேரம் கிடைக்கிறப்ப உழவார பணி, தெய்வீக பணி இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லா வகையிலுமே ஆற்றல் அதிகரித்து கொண்டே போகுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால இப்போல்லாம் ரொம்ப கோபப்படுறாருங்க, எதுக்கெடுத்தாலும் விடுக்குன்னு பேசுகிறாரு. முன்ன மாதிரி அவர் இல்லை அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும். அதனால் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. பூர்வ புண்ணியம் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் சரியாகி தீர்ந்து சொத்து கைக்கு வரும். மராமத்து பணிகளில் ஈடுபடுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால வியாபாரத்தில் அடுத்தவங்களை நம்பி இறங்காதீங்க. உங்களுக்கு எந்த துறையில் அனுபவம் இருக்கோ அதில் காசை போட்டு இறங்குங்க, மற்றதை தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உரிமை இல்லாத உறவு, உண்மை இல்லாத அன்பு, நம்பிக்கை இல்லாத நட்பு ஒரு காலத்திலும் இது எடுபடாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அன்புன்னா அதில் உண்மை இருக்கணும், உண்மையான அன்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு உறவு முறை அப்படின்னு வருதுன்னா அதில் நமக்குன்னு ஒரு உரிமை இருக்கணும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கெல்லாம் உண்மையான அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அன்பை பேரன்பாக செலுத்தக்கூடியவர்கள், அவர்களையெல்லாம் முழுமையாக நம்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கலுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. பெரிய விஷயமா இருந்தால் கூட இன்றைக்கி பேசி முடிக்கலாங்க. போட்டிகள் சவால்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் முதலிடத்தை பிடித்து காட்டுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் லேசாக தலைவலி, ஒரு சோர்வு, களைப்பு இதெல்லாமே இருக்கதாங்க செய்யும். அதனால் நேரம் கிடைக்கிறப்ப தண்ணீர் அதிகம் அருந்துவது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கூடுதலாக லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள், வேலையாட்கள், வாடிக்கையாளர்கள் எல்லாருமே இன்றைக்கி சாதகமாக நடந்துப்பாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை சந்தித்து உரிமையாக ஏதாவது சில கோரிக்கைகள் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம்.
ஒரு சிலது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்க மத்தியில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கருத்து சொல்வதை விட கடந்து செல்வதற்கே அதிக மனப்பக்குவம் தேவைப்படுகிறது. ஆமாங்க, கருத்து யார் வேணாலும் சொல்லிடலாங்க. ஆனால் அதே நேரம் சில இடங்களில் மௌனமாக கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகும். சின்ன சின்ன அலைச்சல்கள், செலவினங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். முக்கியமான வேலை இன்றைக்கி முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முக்கியமில்லாத ஒரு வேலை அந்த வேலையை தடுத்து நிறுத்தும். அதை நினைக்கும் பொழுது என்ன இப்படியே ஓடின்னு இருக்கே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் நீசகதியில் இருந்தாலும் குரு பகவானுடைய நேரடி பார்வை அவருக்கு கிடைச்சுருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பணவரவும் உண்டு. பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் யோசித்து முடிவெடுங்க. ஒரு சிலர் அப்படி இப்படின்னு உங்களுக்கு ஏற்றி விடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து முடிவெடுத்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சந்தித்து பேசலாம். எல்லாமே கூடி வருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக பலமாக இன்றைக்கி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் சூடுபிடிக்கும். பற்று வரவும் நல்லாயிருக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. உத்தியோகஸ்தானமும் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு வலிமை கூடிக்கிட்டே போகுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. அதே போல் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல், சோர்வு, களைப்பெல்லாமே இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உண்மை எப்போதும் நிமிர்ந்து நிற்கும். ஆனால் பொய்யோ இடத்திற்கு தகுந்தாற்போல் வளைந்து நிற்கும். ஆமாங்க, நிமிர்ந்து நிற்கிறது, சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நிற்கிறது, அதுதாங்க உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் பொய் சொல்கிறதோ அல்லது பொய்க்காக துணை போகிறதோ எப்போதும் பிடிக்காமல் எங்கும் எப்பொழுதும் வாய்மையே வெல்லுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு வளமாக வாழ்ந்து உண்மையை பேசுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் முக்கியமான முடிவுகள் தன்னிச்சையாக நீங்கள் எடுப்பீங்க. அடுத்தவங்கள சார்ந்து இருக்கிறதோ அல்லது அடுத்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்குறதோ அவ்வளவா உங்களுக்கு எப்பொழுதும் தோணாதுங்க. நாம் யோசித்து நாம் உட்கார்ந்து திங்க் பண்ணால் எல்லாமே
சரியாக வரும் தானே அப்படின்னு இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. வீடு மாறுறது, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, பட்ஜெட் போடுறது, எவ்வளோ லோன் வாங்கணும், இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும், இது மாதிரி ஒரு கணக்கு இன்னைக்கு போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கண் பார்வை அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சிலர் கண்ணாடி போட வேண்டியதும் வருங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே யோகத்தை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கூட பிறந்த பிறப்பெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பாசபந்தம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகுங்க. வீடு மனம் வாங்கிறது, விற்கிறது அதெல்லாம் கூட உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே கூடி வருங்க. அதிகாரிகளும் ஆதரவாக இன்னைக்கு கொஞ்சம் பேசுவாங்க. வேலை சுமையும் குறைந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, முதல் முயற்சியில் வெற்றி கண்டவரை விட 2வது முயற்சியில் வெற்றி கண்டவரே வெகு வேகமாக இலக்குகளை அடைகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. ஏதோ ஒரு வேகத்தில் முதல் முயற்சியில் நூலிழையில் சில வெற்றிகளை நீங்கள் தவற விடுவீங்க. ஆனால் அதை விடாமல் விடாமுயற்சியுடன் இருந்து 2வது முறை நீங்கள் முயற்சி செய்து வெற்றிகளை அடைவதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய லட்சியங்களை அடைவதிலும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. லாபாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவு, பொருள் வரவு அதெல்லாமே உண்டுங்க. புது மொபைல் ஃபோன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கூட மாற்றுவீங்க, புதுசு நீங்கள் வாங்குவீங்க. சுக்கிரனும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால ரொம்ப நாளாக அந்த பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அதுவும் கிடைக்கிறோம். அதுவும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உறவுக்காரங்க வீடுகளுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. உங்கள் வீட்டுக்கும் உறவுக்காரங்க, நண்பர்கள், விருந்தினர்கள்லாம் வருவாங்க. வீடு இன்னைக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் கிடைக்கும். உங்களுக்கும் சில பொறுப்புகள், பதவிகள் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிகளவு லாபம் எல்லாமே இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். என்ன எல்லா வேலையும் நம்மகிட்டே கொடுக்குறாங்க, எல்லாம் நாமே பார்க்க வேண்டியதாக இருக்கேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சொற்கள் வெறும் நீர்க்குமிழிகள், ஆனால் செயல்களோ தங்கத்துளிகள். ஆமாங்க, அப்படி சிலர்லாம் பேசுவாங்க, பயங்கரமாக பேசுவாங்க. அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்லாம் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பாருங்க,
என் நிலைமை எப்படி இருக்குன்னு பார், நீயே ஆச்சரியப்படுவ, எல்லாம் நடந்துடும், வண்டி வாங்கலான்னு இருக்கேன், வீடு வாங்கலான்னு இருக்கேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. மேடையில் கூட சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பீரமாக பேசுவாங்க. ஆனால் பேச்செல்லாம் காத்தோட போச்சு, கீழே இறங்கினோடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வெறும் வாய்ப்பேச்சு, வெற்று பேச்சுக்கு முக்கியத்துவம் தராமல் செயல்களில் அமைதியாக ஈடுபட்டு சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வரும், தர வேண்டிய இடத்திலையும் தந்து முடிப்பீங்க. மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கண்ணு கெட்டின தூரத்தில் பணவரவுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு சில நேரங்களில் நினைத்து கொள்ளாதீங்க. திடீர் பணவரவு உண்டு. ஏன்னா பாக்யாதிபதி புதன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். மேலதிகாரிகள் தனிப்பட்ட வகையில் உங்களை கூப்பிட்டு சிலதெல்லாம் பேசுவாங்க, ஆலோசிப்பாங்க. உங்களுக்கு முக்கியத்துவமும் கொடுத்து கொண்டே இருப்பாங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு, கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகி கொஞ்சம் நிம்மதியும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்க ஆரம்பிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எண்ணியபடியும் வாழ்க்கை இல்லை, எண்ணம் போலும் வாழ்க்கை இல்லை. யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்வது தான் உண்மையான வாழ்க்கை. படிச்சுட்டு இருக்கும்போது நாம் பெரிய வேலையில் உட்காரணும்னு நினச்சிருப்போம். அது முடியாமல் போகலாம். அல்லது பெரிய அளவில் நாம் புகழ் பெற்று வரணும், பணம் சம்பாரித்து எல்லாருக்கும் தரணும் அப்படின்லாம் நாம் நினைக்கிறதுல தப்பே இல்லைங்க. ஆனால் நாம் நினைப்பது வேறு, நடப்பது வேறு. அந்த யதார்த்தமாக வரக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நிதர்சனமாக இருக்கக்கூடியது, அதை மறுப்பு தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை எப்படி அமைகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆனால் அதில் ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகும். வெளியில் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும், திடீர் பயணங்களும் இருக்குங்க. சில நேரங்களில் மனசுக்குள்ளார கடந்து வந்த சில கடுமையான சம்பவங்கள், கஷ்டமான சூழ்நிலைகள் அதெல்லாம் இன்றைக்கி சில நேரங்களில் நினச்சிப்பீங்க. சிலர் செய்த துரோகங்கள், சிலர் எதிர்த்தது, சிலர் கூடவே இருந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணது அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் வருங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேர்மறையாக யோசிக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லைங்க, பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. அவங்க உணர்வுகளை புரிந்து கொண்டு நடந்துங்க. அவங்களுக்கு சின்னதாக ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபம் எல்லாம் வேண்டாங்க. யாருமே உங்களை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற புலம்பலும் தேவையில்லைங்க. யாருமே உங்களை புரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. மற்றவங்கள நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது, புரிஞ்சுக்கலாமே. அதன்னையிலேருந்து செய்ய பாருங்கள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம்
முன்ன பின்ன தாங்க இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வெற்றி உண்டு. ஆனால் அனுஷம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தண்ணீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் அழிவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் வார்த்தைகளை எப்போதும் அளந்து பேசுவீங்க. கடுமையான வார்த்தைகளை கையாள்வதற்கு முன்பாக யோசிப்பீங்க. முடிந்த வரைக்கும் கனிவாக பேசி கல்லாக இருக்கக்கூடிய இதயத்தையும் கரைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லா வகையிலுமே கனிவான பேச்சுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. விரயஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, திடீர் செலவுகளும் உண்டு, பயணங்களும் உண்டு. ரொம்ப நாளாக போக நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த நண்பரையும் சந்தித்து இன்னைக்கு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சிலர் உங்களை தவறாக பேசுவாங்க. சில வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபலங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகம் உட்கார்ந்து இருக்கிறதுனால சூரியனும் இருக்கிறார், புதனும் இருக்கிறார், கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறார். புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு வேலை சுமை கொஞ்சம் இருந்தாலும் சின்ன சின்ன பாராட்டுதல்கள் மேலதிகாரிகளிடமிருந்து கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் திடீர் லாபமும் இன்னைக்கு இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்கள், வேற்றுமொழி வாடிக்கையாளர்கள் அவங்களால ஆதாயம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. பிள்ளைகளாலும் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமா பொருத்தம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பொறுமை கொண்டவர் வாழ்வில் சிறப்பார், பொறாமை கொண்டவர் வாழ்வையே இழப்பார். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனையோ கஷ்டம் வந்த போதிலும் பொறுமையாகவே நீங்கள் இருக்கீங்க. என் கூட தான் படித்தார், என் கூட தான் இருந்தார், ஆனால் இன்னைக்கு என் நண்பர் எங்கேயோ பெரிய லெவலில் வளர்ந்து வந்துட்டார் அப்படின்னு நண்பருடைய முன்னேற்றத்தை பார்த்தோ உறவினர்களுடைய வளர்ச்சியை பார்த்தோ பொறாமைப்படாமல் நானும் ஒரு காலத்தில் அது மாதிரி ஆவேன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து வாழ்க்கையை வெற்றி பெற்று நிரூபித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு இதெல்லாமே அதிகரிக்குங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு முதலிடம் கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கும் மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால
வீடு மனை வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. எல்லா வகையிலுமே பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு, பெருசுபடுத்துறதுக்கு ஏதாவது லோன் வாங்கிறது அல்லது புது பங்குதாரர்களை சேர்க்கறது அல்லது புதுசாக வேலையாட்களை வேலைக்கு வைக்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொண்டே போகுங்க. மேலதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. சகோதர வகையில் சில உதவிகள் உண்டு. சகோதரிக்கு திருமணம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவு, பெரிய பொறுப்புகளும் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மேடு பள்ளம் நிறைந்த சாலையே நல்ல ஓட்டுநரை உருவாக்கும். அதே போல இன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கையே நல்ல மாமனிதரை உருவாக்கும். ஆமாங்க, அதனால தாங்க எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்கள் வெளியிலேயே சொல்லிக்க மாட்டீங்க. என் கஷ்டம் என்னோட இருந்துட்டு போகட்டும், அதெல்லாம் ஏன் நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்க சந்தோஷத்தை நாம் ஏன் கெடுப்பான அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வைத்து கொண்டு எல்லா வகையிலுமே ஒரு உறுதியான மனதுடன் வாழ்ந்து மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதிகள் புதனும் சரி சுக்கிரனும் சரி நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்காங்க, சொந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய கடின உழைப்புக்கு இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போன காரியங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத பயம், வருங்காலத்தை நினச்சி ஒரு கவலை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில கஷ்டங்களும் நஷ்டங்களும் மறுபடியும் வந்துடுமோங்கிற மாதிரியான ஒரு பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சுக்கிரன் தைரியத்தை கொடுத்துருக்காரு. பணவரவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டுங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகளும் இன்றைக்கு வசூலாகும். புது வியாபாரம் தொடங்கிறதுக்கான முயற்சிகள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாகவே இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இருந்தாலும் பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு திடீர் லாபம் உண்டு. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்ததெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன விவாதங்கள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, குப்பையில் கிடந்தாலும் தங்கத்தின் மதிப்பு குறையாது. எங்கு இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி இருக்கிறோம் என்பதுதான் எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், யார் கூட இருந்தாலும் தன்னுடைய தனித்தன்மையை இழக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருங்க. அதனால் திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால
ஒரே மனக்குழப்பமாக இருக்குது, மன இறுக்கமாகவும் இருக்குது. அடுத்தது என்ன செய்ய போகிறோங்கிறது புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார ஒரு குழப்பமும் தடுமாற்றமும் இருந்து கொண்டு இருக்குங்க. பெரிய பெரிய நோய்களுக்கான அறிகுறியெல்லாம் இருக்குதேங்கிற மாதிரி நீங்களாகவே நினச்சிக்காதீங்க. பெரிய நோயெல்லாம் உங்களுக்கு வராது. ஆனால் ராகு இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு பயத்தை ராகு உருவாக்குவார். பயந்துட வேண்டாங்க. அதே போல் 7.5 சனியில் உங்களுக்கு விரயச்சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால எங்கே போனாலும் எதை தொட்டாலும் செலவு தான் ஆயின்றிருக்கே தவிர வேலை முடிய மாட்டேங்குதுங்கிற சின்னதாக ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. 7ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்து உங்களை பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். சில நேரங்களில் வேனல் கட்டியும் விலகுங்க. ஆனாலும் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால இந்த வேலையிலே இருக்கலாமா, இல்லை இன்னொரு வேலை தேடலாமா, அங்கே போனால் நல்லா இருக்க முடியுமா, இல்லை இங்கே இருந்துடலாமா அப்படிங்கிற குழப்பம் சில நேரங்களில் விலகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்றைக்கி சோர்வு களைப்பு இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.